நீங்கள் மிகவும் ஒரு நேர்த்திறனான பாதையிலே மக்களின் உரிமையிலே நீங்கள் மக்களை கேட்கிறீர்கள். முன்னாள் போராளிகளாக எங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை தாருங்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த அரசியல் கட்சியிலே ஒரு பெரிய ஒரு பாதையை ஒரு கரடுமுரடான பாதையை கடந்து வரப் போகிறீர்கள். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீங்கள் கூறுகிறீர்களா அல்லது கூறுவீர்களா, நாங்கள் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியானது எந்த பிரதேசவாதமும் அல்லது யாதி சம்பந்தப்பட்டதான எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். முக்கியமாக நாங்கள் அரசியல் நீரோட்டத்துக்கு வந்தது தமிழ் மக்களுடைய தீர்வை நோக்கியே இந்த அரசியல் பயணம் நடக்குமா என்ற ஒரு தெளிவை மக்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக கூறுவீர்களா? கட்டாயம், நிச்சயமாக. அந்த விடுதலை புலிகள் அமைப்பிலே நீங்கள் கூறிய அந்த சாதிய கட்டமைப்பு என்பது இல்லை, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆகவே எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளிலும் நாங்கள் அதை பார்ப்பது கிடையாது. குறுக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும், விடுதலை புலிகள் அமைப்பிலே இல்லை. ஆனால் தற்போது தமிழ் அரசியல் கட்சிகள் என்று எங்களிடத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே நிறைய இருக்கின்றன. அந்த தமிழ் அரசியல் கட்சிகளிலே சாதியவாதம் இருக்கிறது, பிரதேசவாதம் இருக்கிறது, இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைவிட நான் பெரியவர் நீ பெரியவர் என்ற நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டது. அதற்காகத்தான் இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்கிறோம். நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையிலே, எங்களது ஜனநாயக போராளிகள் கட்சியை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை. அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்பது, போராளிகளை பொறுத்தவரையிலே இந்த மக்களுக்கான அரசியல் என்பது ஒரு மக்களுக்கான சேவை. இந்த மக்களுக்கான சேவை என்பது நாங்கள் கடந்த போராளிகளாக இருக்கின்ற பொழுதே நாங்கள் அதை திறம்பட செய்திருக்கின்றோம். ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு விடுதலை புலிகள் ஒரு முப்படையை கொண்டவர்கள் மட்டும் இல்லையே, ஒரு நிழல் அரசை வகித்தார்கள். அங்கே நிர்வாக சேவை இருந்தது, ஒரு பொருண்மைய கட்டமைப்பு இருந்தது, ஒரு கடல் வள கட்டமைப்பு இருந்தது, ஒரு வனவள பாதுகாப்பு கட்டமைப்பு, வங்கி இருந்தது, போக்குவரத்து இருந்தது. இப்படி பல்வேறுபட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்டவர். ஆகவே இந்த நிர்வாக கட்டமைப்பை இயக்கியவர்கள் நாங்கள் தானே. அப்ப அங்கே ஒரு நிர்வாக கட்டமைப்பு இயக்கியக்குரிய ஒரு அனுபவம் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த மக்களுக்கான சேவை என்பது நாங்கள் சிறு வயதிலே இருந்து செய்து வந்தது தானே. மக்களுக்கான சேவை நாங்கள் எங்களோட உயிரையே மக்களுக்காக அர்ப்பணிக்கிறது தானே நாங்கள் அப்படித்தானே கடந்து வந்தது நாங்கள். ஆகவே இந்த அரசியல் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நிர்வாகத்தை ஓரளவுக்கேனும் இந்த மக்களுக்கு சரியான முறையில சேவை செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும். என்னை பொறுத்தவரை மற்ற அரசியல்வாதிகளை விட, மற்ற அரசியல்வாதிகளை நான் இங்கே குறை கூறுவதற்கு வரவில்லை, அது எனது வேலையும் இல்லை. நான் சொல்ல வர்றது, ஒரு அரசியல்வாதி ஒரு எலெக்ஷன்ல வாரார் என்று சொன்னா அவர் சட்டத்துறையில வருவார். இந்தியால பார்த்தா வேறு ஒருவர் ஒரு டாக்டரா வருவார், வேறு ஒருவர் ஒரு டீச்சரா வருவார். இப்படித்தானே வருவினம். ஆனால் எங்களுக்கான அனுபவம் என்பது முற்று முழுதான ஒரு அரசாங்கத்தை நடத்திய ஒரு அனுபவம் இருக்கின்றது. ஆகவே இதை எப்படி கையாள வேண்டும், அப்படி என்னென்ன இந்த மக்களுக்கு சரியான முறையில எப்படி இந்த சேவையை செய்யலாம், இந்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்யலாம் என்றுதான் நாங்கள் சிந்திப்போம். நீங்கள் இந்த நேரத்திலே ஏன் எங்களுடைய நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 400க்கும் மேற்பட்ட புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் யாழ் மாவட்டத்திலே, அதாவது குறிப்பாக வடக்கிலே அல்லது 4000 போராளிகள் இங்கு இருக்கிறார்கள் கூறியிருக்கிறது. அந்த 4000 போராளிகளோடு சேர்த்து இன்னும் பல போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அறைகூவலை ஏன் நீங்கள் விடுக்கக்கூடாது? இந்த நிகழ்வின் ஊடாக உங்களுடைய அரசியல் நீரோட்டத்தில் வந்து இணையும்படி. நிச்சயமாக நேற்று நடந்த நாங்கள் ஜனநாயக போராளிகள் கட்சியாக நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கின்றோம். ஒரு அங்கத்துவ கட்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். முந்த நாள் நடந்த பேராளர் மாநாட்டில் கூட
நான் இந்த அறைகூவலை விட்டிருந்தேன் போராளிகள். நிச்சயமாக நான் இந்த நிகழ்விலையும் நான் போராளிகளுக்கான தெளிவூட்டலை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் முன்பு கேட்ட கேள்விகள் எல்லாம் நான் அவர்களுக்கான ஒரு தெளிவூட்டல் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் போராளிகளை அரவணைத்துக் கொண்டு போராளிகளை உள்ளிருந்து கொண்டு இதை முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்திலே நான் போராளிகள் அனைவரையும் ஒன்றுபட்டு எம்முடன் இணைந்து செயற்படுமாறு தான் அழைப்பு உடைக்கின்றேன். எனக்கு தேவை நான் வெல்ல வேண்டும் என்பதல்ல, எங்களுடைய போராளிகளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும், ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்பெற வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆயுததாரிகளாகவும் ஒரு பயங்கரவாதிகளாகவும் இந்த இப்படியான சொற்பிரியோகப்பட்டவர்களாக நாங்கள் இவ்வளவு அர்ப்பணங்களை செய்துவிட்டு இருக்க முடியாது. ஆகவே இப்ப நான் இயக்கத்துக்கு போனது சில பேர் சொல்வார்கள் என்ன ஒரு ஆயுதத்துல பெற்றுக் கொண்டு போனது அப்படியெல்லாம் சொல்லுக்காக போயிருக்காங்க. சில பேர் சொல்ல நாங்கள் ஆயுதத்தின் மீது காதல் கொண்டவர்கள், மண்ணின் மீது இந்த மக்கள் மீது காதல் கொண்டவர்கள் விளங்குதா. ஆகவே இதை உலக நாடுகளுக்கு கூட எடுத்து சொல்ல வேண்டிய தேவை எங்களுடைய கை இருக்கிறது. இந்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு நல்ல பேரையும் கெட்ட பேரையும் ஏற்படுத்துறது இந்த முன்னாள் போராளிகள். எங்களால கெட்ட பேரை ஏற்படுத்துறோம்னா நாங்கள் தான் ஏற்படுத்தணும். இந்த போராட்ட இயக்கத்துக்கு நல்ல பேரை ஏற்படுத்தணும் நாங்கள் தான் அதை செய்யணும். ஆகவே இன்று வரையும் எங்களுடைய அமைப்பு இன்னைக்கு ஒரு பயங்கரவாத அமைப்பு. இன்று வரையும் இலங்கையிலும் சரி வெளிப்பிரதேசத்திலும் சரி இன்று ஒரு பயங்கரவாத அமைப்பு. யுத்தம் முடிந்த 17 வருடங்களாகியும் இன்னும் ஜனநாயகமயப்படுத்தப்படாதவர்களாகத்தான் இருக்கின்றோம். அந்த பல இயக்கங்கள் விடுதலைக்காக போராடிய பல இயக்கங்கள் எல்லாம் ஒரு யுத்தம் நிறுவன பின்னர் ஒரு ஜனநாயக வழிக்கு திரும்பின வரலாறுகளும் அவர்கள் ஜனநாயக வழியிலே வந்து மக்கள் பிரதிநிதிகள் இந்த வரலாறுகளும் உண்டு. ஆனா எங்களுடைய போராட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் 17 வருடங்கள் முடிந்தும் இன்றும் பயங்கரவாத தடைகளை தான் இருக்கின்றோம். நாங்கள் ஆயுதத்தின் மீதுதான் நாங்கள் ஒரு மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும் என்று சிந்திப்பவர்களாக இல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக வழிமுறையிலேயும் நாங்கள் மக்களுக்காக போராடுகின்றோம். நாங்களாகவே இது ஒரு பயங்கரவாதிகள் இல்லை என்று ஒரு செய்தியை சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த போராளிகள் ஏற்படுத்த வேண்டும். அது தளத்தில் இருக்கின்ற போராளிகள் என்றாலும் சரி, புலத்தில் இருக்கின்ற போராளிகள் என்றாலும் சரி, இதை ஏற்படுத்துவதனூடாகத்தான் இந்த இந்த நிலப்பாட்டை நாங்கள் மாற்ற முடியும் என்பது எனது ஆணித்தரமான எண்ணம். இன்றைய நிலைப்பாட்டிலே எங்களுடைய இந்த தமிழ விடுதலை போராட்டம் துவங்கியதற்கு பிறகு அதனாலே பாதிக்கப்பட்ட போராளிகள் நிறைவடைந்த பிறகும் நாளாந்த சாப்பாட்டுக்கு, அதாவது நாளாந்த வருமானத்தை கொண்டு செல்வதற்கு கையேந்த வேண்டிய ஒரு நிலைமைகள் இன்று இருக்கின்றது. ஆனால் அதே மாதிரி 10,000 போராளிகள் இங்கே தளத்திலே இருக்கிறார்களே என்று சொன்னால் 15,000 போராளிகள் புலத்திலே வாழ்கிறார்கள். ஆனால் புலத்தில் இருக்கிறவர்கள் குறிப்பிட்ட அளவுக்கு, அதாவது விரல் விட்டு எண்ணளவுக்கு கூடிய அளவு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமே அந்த உதவி திட்டங்களை செய்து வருகிறார்கள். இன்றும் இடுப்புக்கு கீழே உணர்ச்சி இல்லாதவர்கள் இன்றும் புலத்திலே இங்கே தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர். நீங்கள் குறிப்பிட்டது போல குறிப்பாக சொல்ல போனால் பெண் போராளிகள் தங்களுடைய, அதாவது யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களாலே திருமணம் செய்யக்கூட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே எங்களுடைய முன்னாள் போராளிகள், பெண் போராளிகள் குறிப்பாக இருந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே உங்களுடைய அரசியல் பயணங்கள் அல்லது அரசியல் மாற்றங்கள் வெளிவரும். அதாவது புலம்பெயர் மக்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் எங்களுடைய போராளிகள் இதுவரை காலமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்று ஒரு ஜனநாயக போராளிகள் கட்சியை என்று ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த அரசியல் நீரோட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் ஆணையை தரும்படி கேட்டிருக்கிறீர்கள், இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சமீப காலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி மக்களுடைய ஆணை உங்களிடம் கிடைத்தால் எங்கள் முன்னாள் போராளிகளுடைய நிலை மாறுமா? நிச்சயமாக மாறும். இப்ப என்னை பொறுத்தவரையிலே மக்கள் ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால்
இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களிலே மற்ற இயக்கங்கள் ஆயுதம் தூக்கி போராடி பின்னர் ஒரு ஜனநாயக வழி அரசுகளுக்குள்ளே வந்த பொப்பலட்டாக இருக்கலாம், டெலோவாக இருக்கலாம், இபிஆர்எல்எஃபாக இருக்கலாம், என் கிழக்கிலே பிள்ளையானாக இருக்கலாம், இவ்வாறு டக்ளஸ் தேவானந்தாக இருக்கலாம். இவ்வாறு இவர்கள் எல்லாம் முன்னர் ஆயுதம் தூக்கி ஒரு போராடியவர்கள். அவர்களுக்கு மக்கள் அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு மக்கள் அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னா அவர்கள் ஜனநாயக வழியிலே அவர்கள் செயற்பட்டார்கள். நாங்கள் இப்பொழுதுதான் ஜனநாயக வழியிலே ஒரு 10 வருஷம் கடந்து வந்திருக்கணும். நிச்சயமாக மக்கள் அங்கீகாரம் தருவார்கள். ஆனால் எங்களுடைய செயற்பாடு, இந்த போராளிகளுடைய செயற்பாடு, நாங்கள் என்ன செய்கின்றோம், நாங்கள் மக்கள் மன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை போய் கூறி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை தருவார்கள். என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் வடக்கன் தான் இருக்கிறார், டெலோ கட்சியினுடைய தலைவர். கடந்த காலங்களிலே அவர்கள் போராட்ட இயக்கங்களினூடாகத்தான் வந்தவர்கள். போராளிகளுக்கு மக்கள் அங்கீகாரம் தர மாட்டார்கள் என்று சொல்லி இல்லை. இங்கே தியாகி துரோகி என்றெல்லாம் தியாகிக்கும் கொடுத்திருக்கிறார்கள், துரோகி என்று சொல்றார்களுக்கு. அப்ப இதுல நான் சொல்ல போற கருத்து சொன்னா, நாங்கள் முன்னாள் போராளிகள் அரசியலிலே விழிப்படைய வேண்டும், அரசியல் தெளிவை பெற வேண்டும். இதுதான் என்னுடைய நிலப்பாடு. முன்னாள் போராளிகள் அத்தனை பேருமே இப்ப கிட்டத்தட்ட இப்ப யாழ் மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நினைக்கிறேன் 4000 புனர்வாழ்வு பெற்ற போராளிகள்ல 4000க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது 4000 சரி, வெளிநாடுகளுக்கு போன ஒரு 1000 1500 பேர் இருந்தாங்களோ 2000 2500 மேற்பட்ட முன்னாள் போராளிகள் இந்த யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்றார்கள். ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு போராளி ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு எலெக்ஷன் இருக்கின்ற பொழுது அவர்கள் வெளிப்படைந்தாலே எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே இங்கே போராளிகள் முதலில் வெளிப்படைய வேண்டும். போராளிகள் வெளிப்படைந்தால்தான் எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் என்பதும் எங்களுடைய அரசியல் என்பதும் வெற்றி பெறும் என்பது என்னுடைய நிலப்பாடு. உங்களுடைய தற்துணிவுகளை நாங்கள் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொண்டு, அதைவிட முக்கியமாக நீங்கள்